நமஸ்காரம். நாவுக்கரசு சென்னையிலேருந்து பேசுகிறேன். இதுவரைக்கும் கடந்த 4 பகுதிகளாக நம்ம வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இந்த 4 திசைகளை பற்றியும் பில்டிங்க்கு வெளியில் இந்த திசைகளில் எதெல்லாம் இருக்கலாம், இருக்கக்கூடாது, எப்படி அமைச்சா அது நல்ல நம்மளுக்கு ஒரு வாழ்வை அமைச்சு தரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். இனிமேலுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வீட்டுக்குள்ளார எந்தெந்த விஷயங்கள்ல எந்தெந்த திசை எந்தெந்த மூலையில நம்ம எது வரலாம் எது வரக்கூடாதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோம். இப்போ இன்னும் நம்ம முதல்ல இன்னைக்கு வடமேற்கு திசையை பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம பாக்கி 3 பகுதிகளையும் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு வடமேற்கை பற்றி பார்க்கலாம் வாங்க. வடமேற்கு, நார்த் வெஸ்ட். பில்டிங்கில் இந்த பகுதி எல்லா பகுதியும் போல இந்த பகுதியும் ரொம்ப முக்கியமான பகுதி தான். வடமேற்கு திசையில் பெரும்பகுதியாக பல விஷயங்கள் இந்த இடத்துல வரலாம் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள ரொம்ப பாசிட்டிவான விஷயம். வடமேற்கில் கிச்சனுடைய 2வது ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் நார்த் வெஸ்ட்ல கிச்சன் வரலாம். செகண்ட் ஆப்ஷன்னா இது 2வது நிலையில கொஞ்சம் தரம் குறைஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை. 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல வடமேற்கும் ஒரு ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா வடமேற்குல டாய்லெட் வரலாம், வடமேற்குல பெட்ரூம் வரலாம், வடமேற்குல ஸ்டேர்கேஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு பெரும்பகுதி அந்த இடத்துல எல்லாமே வரலாங்கிற மாதிரி நிலைமை இருக்கு. அப்போ அந்த இடத்துல மெயின் டோர் வரலாமா? வரலாம். ஆனால் அது வெஸ்ட் ஃபேஸிங்காக இருந்தால் மட்டும் அந்த இடத்துல நார்த் வெஸ்ட்ல வரலாம். இதே ஒருவேளை நார்த் ஃபேஸிங்காக இருந்ததுனால் அங்கே நம்மளுக்கு நார்த் வெஸ்ட்ல வரக்கூடாது. அங்கே அது நீச்சமாக போயிடும். ஸோ அதனால் இந்த விஷயத்த கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுக்கணும். பில்டிங்க்கு வெளியில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிட்டால் நார்த் வெஸ்ட்ல செப்டிக் டேங்க் வரலாம். டாய்லெட்டை பற்றி பேசும்போது இந்த இடத்துல வரலாமா வரக்கூடாதுங்கிறதுல எனக்கு அடிப்படையில் நான் கொஞ்சம் அதில் நான் ஆராய்ஞ்ச வகையிலையும் மற்ற வகையிலையும் பார்த்தா டாய்லெட்டில் இந்த இடத்துல வரலாம் வரக்கூடாதுங்கிறதுலே எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வாஸ்துல பழைய நூல்களில் டாய்லெட்டு வீட்டுக்குள்ளே இந்த பகுதியில் வரலாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்போ நம்ம டாய்லெட்டுங்கிற ஒரு கான்செப்டை உள்ளுக்குள்ளே வைக்கிறதுங்கிற ஒரு விதியே நம்மகிட்ட கிடையாது. ஸோ இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய வேத நூல்கள் எடுத்துக்கிட்டோம்னா டாய்லெட்டுங்கிறது வீட்டுக்கு வெளியில் இவ்வளோ அடி தூரங்கள் தாண்டி தான் இருக்கணும். ஏன்னா டாய்லெட்லேருந்து நம்ம வெளியில் வரும்போது காலில் ஒட்டி இருக்கிற நீர் வீட்டுக்குள்ளே வந்ததுன்னா அது சிலப்பட்ட தோஷங்களுக்கு வழிவகுக்குங்கிறது தான் அடிப்படையில் இருக்கக்கூடிய விதி. இன்னைக்கு அது பாசிபிலிட்டியா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது டாய்லெட் உள்ளார இருக்கலாம் அப்படிங்கிறது வாஸ்துல இருக்குதுன்னு சொன்னால் என்னால் அதை நம்ப முடியல. இது இருக்குது அப்படின்னு சொல்லி வாதிடலாம். அப்படின்னா ஏன் தென்மேற்குல வச்சுக்கலாமா வடகிழக்குல வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கக்கூடாதுன்னு தான் நானும் சொல்கிறேன். ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா வாஸ்துனாலும் சொல்ல அது ஒரு புனிதமான இடம்னு நம்ம ஒரு மனசில் ஒரு இடம் கொடுத்துருக்கோம், தென்மேற்கும் வடகிழக்கு. ஸோ அதனால் அந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். தென்கிழக்கில் சில பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது காரணம் அந்த இடத்துல அக்னி மூலைன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல நீர் இருக்கிறது வேண்டான்னு சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க. மற்றபடி டாய்லெட்டை பற்றி இந்த இடத்துல இருந்தால் ரொம்ப ரொம்ப கெடுதல், வாஸ்துப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறத தவிர்த்து நம்ம மனநிலையில் இந்த இடத்துல இருக்கிறது ஒரு உறுத்தலை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால டாய்லெட் இந்த இடத்துலலாம் வேணாம், வடமேற்குல இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதை விட முக்கியமாக வாஸ்துல சின்ன ஒரு ஆப்ஷன், ஒரு டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். வடமேற்குல ஒருவேளை நம்ம வடமேற்கு பகுதியில் ஒரு பிஸ்னஸ் மாதிரி அங்கே பண்ணுறோம் அப்படின்னா வடமேற்குள்ள டெய்லி சேல்ஸ் ஆகக்கூடிய பொருள் வச்சா அது ரொம்ப ஈஸியாக சேல்ஸ் ஆகுதுங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாமல் சில பேர் வீட்டில் நான் சில டிப்ஸ் மாதிரி கொடுத்து அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பார்க்கும்போது ஒரு திருமணம் ஆகக்கூடிய வயதில் உள்ள பெண்கள் ஒரு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னா வடமேற்கு மூலையில் இருக்கிற அந்த பெட்ரூமில் அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட ரூமை ஒதுக்கி அந்த பெண் குழந்தைங்களை அங்கே நம்ம தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் அங்கே நம்ம உறங்க வைக்கும் போது அந்த பெண்ணுக்கு வர நிச்சயமாகி போகுதுங்கிறது
ஒரு ஒரு விதமாக நான் அதை வந்து உணர்ந்திருக்கேன். அது எந்த அளவுக்கு அதில் வந்துட்டு நீங்கள் வாஸ்துப்படி ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் வந்து வாஸ்துனுடைய விதிகளை பற்றி நான் அதிகமாக பேச வரல. வாஸ்துனுடைய விதிகள் என் அனுபவத்தில் எது ஒத்து போதோ அந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம். வடமேற்கில் ஸ்டேர்கேஸ் சில பேர் ஓப்பனாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது இப்போ நிறைய நடைமுறையில் இதெல்லாம் அனுபவத்தில் சேர்த்துக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கிற மாதிரி வாஸ்து புக்கில் எனக்கு தெரிந்த அளவில் அதில் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. கண்டிப்பாக வாஸ்து வடமேற்கில் வாஸ்துப்படி பெட்ரூம் வரலாம். அது மாஸ்டர் பெட்ரூமா இருக்க வேண்டாம். ஒரு தலைமகனுடைய ஆண்மகன் ஒரு பையன், முதல் பையன் இருக்கான், ரெண்டாவது பையன் இருக்கான்னா அவனுக்கு அந்த பெட்ரூமை கொடுக்க வேண்டாம். மற்றபடி அங்கே டாய்லெட் வரலாம், ஈவன் ஸ்டேர்கேஸ் வரலாம். வெஸ்ட் ஃபேஸிங்காக இருந்ததுன்னா நார்த் வெஸ்டில் மெயின் டோர் வரலாம். இதெல்லாம் நம்மளுக்கு மிக மிக பாசிட்டிவான விஷயம். வடமேற்க துல்லியமாக பார்த்து நம்ம அந்த இடத்த பயன்படுத்தும் போது மிக உயர்ந்த நிலைகளை வடமேற்கு திசை தருதுங்கிறது உண்மை. அடுத்து நம்ம அடுத்த எபிசோட பார்க்க போகிறது தென்கிழக்கை பற்றி பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம்.